எண் 11 யாத்ரா விஎம். அன்னை சொன்ன மொழி ஆதியில் பிறந்த மொழி, இணையத்தில் இயங்கும் மொழி, ஈடில்லா தொன்மை மொழி, உலகம் போற்றும் மொழி, ஊர் கூடி வைக்கும் மொழி, எங்கும் நிறைந்த மொழி, ஏறு நடை பயின்ற மொழி, ஒற்றுமை வளர்க்கும் மொழி, ஓங்கி வளர்ந்த மொழி, அவ்வை சொன்ன மொழி என்னும் கவிதையோடு என் தமிழ் மொழியையும் தமிழ் அன்னையையும் வணங்கி என் உரையை துவங்குகின்றேன். நான் யாத்ரா 3ஆம் வகுப்பு பயில்கின்றேன். விண்வெளி செல்வோம் வா, விண்ணேறி செல்வோம் வா, நிதம் நித்தம் மயங்கும் மனிதா, நிலவினை கடந்து விண்வெளி அடைவாய், மனதன் மகிழ்வை நிதம் காண மங்கள நிகழ்வாய் இதுவுமாக, விண்வெளி செல்வோம் வா, விண்ணேறி செல்வோம் வா என்று நம்மை விண்வெளிக்கு அழைத்து சென்ற முதல் இந்திய பெண்மணி கல்பனா சாவ்லாவை பற்றி தான் இன்று நான் விண்ணாள போகிறேன். என் தலைப்பு வாழ்க்கை வரலாற்று கதாபாத்திரம். ஆம், கல்பனா சாவ்லா உண்மையாகவே விண்வெளியின் வரலாற்று கதாபாத்திரம் தான். 17 மார்ச் 1962 அன்று எல்லை மீறும் ஆசைகளோடு இம்மண்ணில் பிறந்தவர் தான் கல்பனா சாவ்லா. இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் கர்னல் என்னும் ஊரில் ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தார். சமஸ்கிருதத்தில் கல்பனா என்னும் சொல்லுக்கு கற்பனை என்று பொருள். கர்னலில் உள்ள தாகூர் அரசு பள்ளியில் தனது ஆரம்ப கல்வியை தொடங்கிய கல்பனா 1982ஆம் ஆண்டு சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் வான்வெளி பொறியியலில் இளங்கலை பட்டத்தை பெற்றார். 1984இல் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இருந்து விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டத்தை பெற்றார். 1988 டென்வர் பல்கலைக்கழகத்தில் இருந்து முனைவர் பட்டத்தை பெற்றார். இலக்குகளை நிர்ணயித்தால் உங்களால் பார்க்க முடியாததை பார்ப்பதற்கான முதல் படி என்னும் டோனி ராபின்சன் கூற்றுப்படி தன் இலக்கை நோக்கி சென்றார் கல்பனா. நாசாவின் அமேஸ் ஆராய்ச்சி கூடத்தில் ஓவர்செட் மெத்தட்ஸ் இன்க் என்னும் நிறுவனத்தில் துணை தலைவராக பொறுப்பேற்றார் கல்பனா. விமானம், கடல் விமானங்கள் மற்றும் கிளைடர்களை ஓட்ட அனுமதி பெற்றிருந்தார். 1995இல் நாசா விண்வெளி வீரர் பயிற்சி குழுவில் சேர்ந்தார். 1997இல் அவரது முதல் பயணத்தை தொடங்கினார். கொலம்பியா விண்வெளி ஊர்தியான STS-87இல் பயணித்த 6 வீரர்களில் ஒருவர் கல்பனா. 372 மணி நேரம் விண்வெளியிலிருந்து சாதனை படைத்தார். தன் முதல் பயணத்தை வெற்றிகரமாக முடித்த கல்பனா 2003ஆம் ஆண்டு STS-107 விண்வெளி ஊர்தி மூலம் தன் 2ஆம் பயணத்தை தொடர்ந்தார். பல விண்வெளி ஆராய்ச்சிகளை முடித்துக்கொண்டு வெற்றிகரமாக தரையிறங்க ஆயத்தமான பூமியை தொட 16 நிமிடங்களே இருந்த நிலையில் வெடித்து சிதறியது கொலம்பியாவின் களம். 41 வயதே ஆன கல்பனா வானில் குவிந்திருக்கும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களோடு நட்சத்திரமாயானார். உங்கள் கனவுகளே உங்கள் வெற்றி பாதையாகும் என்னும் கல்பனா சாவ்லாவின் வரிகளோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.